இங்க துளசின்ற ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு அவங்க அப்பா வந்து விட சொல்றா. 2 பேருமே பைக்ல போகும்போது, நீ படிச்சு என்னம்மா ஆக போறேன்னு கேக்குறாரு. நான் டாக்டரா ஆக போறேன்ப்பா அப்படின்னு சொல்றா. அவருக்குமே ரொம்ப சந்தோஷம். நீ நல்லா படி, நான் உனக்கு எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துப்பேன் அப்படின்றாரு. அப்படியே ஸ்கூல் வருது, ஸ்கூல்ல டிராப் பண்றாரு. துளசியோட டீச்சரும் இவர்கிட்ட வந்து, நீங்க துளசியோட அப்பா தானே, அவ ரொம்ப நல்லா படிக்கிறா, ஆனா அவள்கிட்ட கால்சி இல்ல, அது இல்லாம அவ ரொம்பவே கஷ்டப்படுறா, அதை மட்டும் வாங்கித்தாங்க அப்படின்றாங்க. இவருமே சரின்றாரு. இப்படியே ஈவினிங் ஆகுது. துளசியுமே வீட்டுக்கு வரா. வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவும் வராரு. வந்து இவகிட்ட கால்சியை கொடுக்குறாரு. அதை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்றா. அவருமே நல்லா படிமா அப்படின்றாரு. இப்படியே 12th எக்ஸாமும் எழுதி முடிக்கிறா. ரிசல்ட் அன்னைக்கு இவளுக்கு மட்டும் ரிசல்ட் வரவே இல்லை. ரொம்ப நேரமா ட்ரை பண்றா, ஆனா இவளுக்கு மட்டும் ரிசல்ட் வரவே மாட்டேங்குது. இதை நினைச்சு அவ ரொம்பவே கோவப்படுறா. அப்பதான் அவளோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி, நியூஸை பாரு அப்படின்றா. இவளுமே என்னாச்சோன்ட்டு நியூஸை எடுத்து பார்த்தா, இவ தான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம்.